வாயில வந்ததெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுறதுங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு தெரியல. முதல்ல ஒருத்தர் எலும்பு முறிப்பான்னாரு, நீங்க பாத்தீங்க. அவரு அவர் எலும்பு முறிக்கிறது தொழிலா போச்சு. ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்ல ஒரு பிரஸ்காரர் எலும்பு முறிக்கலையா, ஆக்சிடென்ட் பண்ணலையா, யூஸ்வலா எலும்பு முறிக்கிறேன், உடம்பு முறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போயிட்டாரு அவரு. அடுத்து பாத்தீங்கன்னா உதயகுமார்னு ஒருத்தர், அவர் என்ன சொல்றாரு, சட்டசபையில இப்படி கை காமிச்சு அப்பாவை தேடின கதையை சொன்னாராம். உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. உலகத்துக்கே தெரியும், கிட்டத்தட்ட 70-80 மூவியை டைரக்ட் பண்ண சந்திரசேகர், அவங்க மதர் பெரிய பாடகர்னு. நீ முதல்ல உங்க அப்பா அம்மா பேரை சொல்லுன்றாரு. எவ்வளவு இழிவா கீழ்த்தரமா மக்கள் டெபாசிட் போக வச்சு தெருவில் நிறுத்தி இந்த உதயகுமார, செல்லூர் ராஜ 4 பேர் இந்து முன்னணி மாநாட்டுக்கு போனப்பயே நான் மதுரையில் சொன்னேன், நீங்க வீணா தெருவில் அலைய போறீங்கன்னு. எல்லாரும் தோத்தாச்சு, சவுத்தே போச்சு. வெக்கமா இல்லை? நம்ம இது மாதிரி ஒரு சிஎம் போய் பேசுறோமே, அது தப்பு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசனையே இல்லைன்னா என்ன சார் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் கழகம் புனிதம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆமா, அதுக்கு முதல்ல கூவ நதியில குளிச்சுட்டு இருந்தாரு. இப்பதான் நேரா போய் கங்கையிலையும் காவேரியிலையும் இறங்கிட்டாரு. எப்ப உருப்படியா இருந்துச்சு? 11 தோல்வியை சந்திச்சாச்சு, 2 நாடாளுமன்றத்துல தோத்தாச்சு, 2 சட்டமன்றத்துல தோத்தாச்சு. இவங்க தான் காரணம் சார். ஆகவே இன்னைக்கு விஜய்ன்ற ஒரு அடிக்க முடியாத சக்தி இங்க வந்துருச்சு. இனி இங்க வேலையே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஒரு நம்பிக்கை இல்லாம தானே வெளியே போறாங்க. வெளியே போறவங்கள தாவேக்கா வான்னு கூப்பிட்டு வரவேற்று அவங்கள அரவணைக்கிறார். நான் போகாததுக்கு முன்னாடி எனக்கு புஷியானந்த் அண்ணனை பத்தி தெரியாது, உண்மையை சொல்றேன். அவரை பார்த்துருக்கேன், பாண்டிச்சேரியில பேசியிருக்கேன், பழகிருக்கேன். போன பின்னாடி அவர் காட்டுற அன்பு, மரியாதை, அந்த கட்சி காட்டுகிற மரியாதை, அது நீங்க பார்க்கணும் இல்ல. போறதுக்கு நீங்க விடக்கூடாது இல்ல. ஓடுகாலி, திட்டுப்பய, மொல்ல மாதிரி, துரோகி, என்னங்க வார்த்தை இதெல்லாம்? என்ன புனிதம் அடைஞ்சிருச்சு? என்ன வளர்ச்சியா? யார் யார் வந்தாங்களா? இது யார் யார் ஏடிஎம்கேக்கும் வந்துட்டாங்களா? ஒரு எம்எல்ஏ எம்பி வந்திருக்காங்களா? வேற யாராவது வேற கட்சியில இருந்து எடப்பாடியை நம்பி சேர்ந்திருக்காங்களா? இல்ல பொள்ளாச்சி ஜெயராம் மட்டும் சரண்டர் ஆகிட்டு இருக்காங்களா? சொல்லுங்க. சார் அது சார் நான் உங்கள்கிட்ட ஐ கேனாட் சே. யாராவது திருடுத்தனமா போய் வித்துருக்கலாம், போயிடலாம். நம்ம அதுக்கு போய் இவங்க வித்தாங்க போனாங்கன்னு தியேட்டர்ல எங்கேயும் அது மாதிரிலாம் நிற்க கிடையாது. தயவு செஞ்சு வித்தா அந்த டிடியில கொடுங்க, லஞ்சம் வாங்கினா டிடியில கொடுங்க, உடனே தூக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணிடலாம், இம்மிடியா எடுத்துடலாம். லஞ்ச லாவண்யமற்ற அரசாக இந்த புனிதமான அரசு நடக்குதுங்க. தயவு செஞ்சு 80% திரையரங்குகள்ல அதிக கட்டணத்துக்கு தான் டிக்கெட் விட்டது சார். நீங்க படமே வர முடியாம போய் அந்த படம் லேட்டா வருது சார். வர்றப்போ பூரா புக் ஆகுது. ரோகிணி முதலாளி வேண்டியவர், அந்த மேனேஜர் ராமலிங்கம் வேண்டியவர், எல்லாரும் எனக்கு வேண்டியவர். நான் அப்பப்போ அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், பிரமாதமா இருந்துச்சு. பொய்யான குற்றச்சாட்டு சார், ஏகப்பட்ட. எங்க பார்த்தீங்க நீங்க? அது மாதிரி ஒரு டிக்கெட் வாங்கணும்னு சொல்லி அங்கேயே கேமரா இருந்துச்சு, எடுக்க வேண்டியது தானே. பாருங்க, இருந்தாலும் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்கன்னா பிடிச்சி உள்ள போட்டுலாமே நம்ம. அதெல்லாம் அதிமுக அம்மா அரசுல புரண்டி சின்ன பெருச்சாளிகள் எல்லாரும் ஆமாங்க. இவங்க பின்னாடி இல்ல, அது யார சொல்றீங்க? நிறைய பெருச்சாளி இருக்கு, அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கவே இல்லையே. அதுல சில பெருச்சாளிகள் நீங்க சொல்ற மாதிரி தாவேக்காக்கு வந்திருக்கு, நிறைய பேர் வர இருக்கிறாங்க. அப்ப தாவேக்காக்கு அவங்க நல்ல வந்தா புனிதமாயிடுவாங்களா? சரியான கேள்வி. சரிதான். அவங்க இங்க வந்தோடனே புனிதமாயிடுவாங்களா? நோ, யூ ஆர் 100% கரெக்ட். நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட்லாம் பண்ணல. தவறு செஞ்சுட்டு நானே வரேன், இல்லை இன்னொருத்தரே வராருன்னு வச்சுக்கோங்க, அவங்க டியூட்டி டு ப்ரூவ் த இன்னோசன்ஸ். அவங்க என்ன பண்ணணும்? தாங்கள் குற்றமற்றவர்கள்னு எய்தர் த டிவிஎஸ்சி, எய்தர் த இடி, எய்தர் த இன்கம் டேக்ஸ், இதுல இருந்து எதுலேயே மாட்டிட்டு இருந்தா அவங்க போய் நிரூபிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கு இந்த அரசு சப்போர்ட்லாம் பண்ணலாம்.